என்ன கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய மத்திய அரசு என்னென்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் 2014க்கு முன்னாடி எல்லாருமே காசு கொடுத்துதான் அரிசி கூட வாங்கணும் இல்லையா? கலைஞர் கூட 2 ரூபாய் திட்டத்துல அரிசி கொடுத்தாரு. ஆனா விலையில்லாத அரிசி நம்மளுடைய ரேஷன் பொருட்களை 2014ல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அதை அமல்படுத்தினாங்க. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா தெருவோர வியாபாரிகள் கடன் திட்டம். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் 10,000 ரூபாய் சாலையோர வியாபாரிகளுக்கான 10,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த கடன் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்குது, யார் பிள்ளைக்கு யார் இன்சியல் போடுதுன்ற மாதிரி இவங்க மத்திய அரசு கொடுத்த திட்டங்களை என்ன பண்றாங்க, எல்லாமே இந்த திமுக அரசு பண்ணதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இது நம்மளுடைய நகராட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கே அந்த அனுபவங்கள் இருக்கு. நாங்களே போயிட்டு இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான அந்த படிவங்கள் கேட்ட போது நாங்க கொடுத்துட்டோம், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற சாலையோர வியாபாரிகள் இதில் பயனடைந்திருந்தால் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல 20 லட்சம் வியாபாரிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா போஷாக்கு திட்டம், ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ள, அதாவது இன்னைக்கு சத்துணவு அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவங்க பாத்தீங்கன்னா 1.3 லட்சம் கோடி பட்ஜெட்ல 11.8 கோடி குழந்தைகள் மற்றும் மகளிர் இதுல உதவி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 1.18 லட்சம் மையங்கள் துவங்கப்பட்டுள்ளன ஆரம்ப சுகாதார மையங்களில். இந்த ஆயுஷ்மான் பாரத் மிக சிறப்பா மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட், அதாவது ஆளும் திமுக அரசு, இந்த மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்னா 2 லட்சம் ரூபாய் தான் மருத்துவ காப்பீடு கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்துல இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சு எத்தனை ஆண்டுகள் மருத்துவம் பார்க்க முடியும் என்று என் தலைவன் திரு நரேந்திர மோடிஜி அவங்க பதவியேற்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 லட்சத்தை 5 லட்சமாக, அது ஆண்டுக்கு 5 லட்சமாக மாற்றினார். அதாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சு ஆண்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க கொடுத்தது நமது ஆயுளுக்கு 2 லட்சம் தான் இந்த தமிழக அரசு கொடுத்துச்சு. ஆனா மத்திய அரசு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் கொடுத்துச்சு. அந்த 5 லட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன், இதே ஆபரேஷன் பண்ணணும்னா குறைந்தது 3 to 4 லட்சங்கள் ஆகும். அப்ப இந்த ஆபரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இது மார்ச் மாசம் அதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மார்ச்ல ஆட்டோமேட்டிக்கலா அது 5 லட்சமாக மீண்டும் மாறிடும். இதுல பாத்தீங்கன்னா 1.18 லட்சம் மையங்கள் துவங்கப்பட்டிருக்கு இதுக்காக. அப்புறமா பாத்தீங்கன்னா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம்